ஆனால் நாங்கள் இஸ்லாமியர்களுக்காக போராடி ஒரு இடைக்கால தடை வாங்கியிருக்கோம். ஸோ திமுகவும் அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அட்வொகேட் வாதாடி தமிழக வெற்றி கழகம் சார்பாக நமக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் இந்த அளவு போராடி இந்த இடைக்கால தடை வாங்கினதுக்கு நன்றி, இல்லை ஒரு வாழ்த்துக்களாச்சும் தெரிவித்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கணும். அது இல்லாமல் 200 ரூபா கொடுத்து நிறைய பேரை இறக்கி விட்டுட்டு கடிங்கடா புடிங்கடா, இவனுங்களும் ஏடிஎம்கே பிஜேபி மாதிரி தான் ஒரு 2 கடி கடிச்சா போயிடுவாங்கன்னு நினச்சி கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிராவம் பகலும் கடிக்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு பார்த்து ஒரு சைடு பார்த்தோன்னே, டேய் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுடா, ஏடிஎம்கே கிடையாதுடா, நாங்கள் வேறு மாற்று கட்சி கிடையாதுடா, நாங்கள் தமிழக வெற்றிக்கு டிவிக்கு எங்களை தொட்டிங்கன்னா நீங்கள் சாம்பல் ஆகிடுவீங்க. அதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் சோஷியல் மீடியாவில் நம்ம ஐடி விங் டீம் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடின்னு கூட சொல்லலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிறிஸ்டின்ஸை பக்கம் நம்மளை ஏவி விட்றாங்களே, அது என்னென்னா ஆர்எஸ்எஸோட வாதமாக. ஒரு யூடியூப் சேனலில் திமுக சேர்ந்த ஒரு ஐடி விங்கை சேர்ந்த ஒரு கோமாளி ஒருத்தர் சொல்கிறாரு, இது வந்து ஆர்எஸ்எஸோட வாதம். விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகமும் ஆர்எஸ்எஸும் கூட்டணி, எப்படியெல்லாம் திருப்பி விட்றாங்க பாருங்கள். ஸோ அவருக்கு தெரியறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட வாதம் கிடையாது. அது இதுக்கு முன்னாடியே டிஎன்ஏ ஒரு பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆன விஷயம். அதை தான் பார்த்தீங்கன்னா அது கம்பாரிசன் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் வைக்கிறோம்னா நல்ல வாதங்கள் என்னென்ன இருக்குது, அதுக்கான சார்ந்த என்ன விஷயங்கள் வருதுன்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணுறது வழக்கமான விஷயம். அது இந்த கேஸில் மட்டும் இல்லை, எல்லா கேஸ்லையும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாதத்தை நம்ம வச்ச உடனே கொண்டு வந்து அப்படி இருந்தால் ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து எங்ககிட்ட கேட்கட்டும், நாங்கள் வச்ச வாதத்தை நீங்கள் ஏன் எடுத்து யூஸ் பண்ண, அவங்க கேட்கட்டும். நீ ஏன் கேட்குற? அப்போ திமுகவும் ஆர்எஸ்எஸும் கூட்டணியா? உனக்கு ஆர்எஸ்எஸ்காரங்க சொன்னாங்களா எங்கள் வாதம் இதுன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? இதெல்லாம் வச்சு அவங்களே எதுவும் பேசலை, நீ என்ன உட்காந்து கூவின்னு இருக்கிறன்ற மாதிரி இருந்தது.